வணக்கம். இந்த பதிவில் ஆறாம் வகுப்பு இயல் 1 தமிழ் இலக்கணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இந்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த இலக்கண பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். பார்க்கலாமா? சரி. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியையும் ஆழ்ந்து கவனிக்கிறான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். ஓகேவா? அந்த வரையறையே தான் எனது இலக்கணம் எனப்படும். அந்த வரையறை தான் இலக்கணம். ஓகேவா? எனப்படும். ஓகே, நெக்ஸ்ட். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். சரியா? தமிழ்ல 5 இலக்கண வகைகள் உண்டு. சரியா? 5 இலக்கண வகைகள் உண்டு. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேவா? இப்படி 5 இலக்கணங்களை தமிழ்ல உண்டு. சரியா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்ட்டு 5 இலக்கணங்கள் உண்டு. அடுத்தது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்துக்கலாம். எழுத்து ஒரு வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். சரியா? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். சரியா? எழுத்துல புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், உயிரெழுத்துக்கள் தெரியல நமக்கு. உயிருக்கு முதன்மையானது காற்று. சரியா? உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் என்னது? பிறக்கின்றன. ஓகேவா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், அப்புறம் உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. இது பார்த்துட்டோம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. சரியா? நெக்ஸ்ட் பெருமா. சரி, ஒலித்து பார்த்து உணர்வோம். அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எப்படி ஒலிக்கி? குறுகி ஒலிக்கிறது. சரி, இதெல்லாம் இந்த 5 எப்படி ஒலிக்கிறது? குறுகி ஒலிக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட், அது கீழே ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 மீண்டு ஒலிக்கிறது. சரியா? இது மேல உள்ளது குறில் எழுத்துக்கள்ல வரும், கீழே உள்ளது நெடில் எழுத்துக்கள்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, குறுகி ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள். ஓகேவா? ஆகிய 5 குறில் எழுத்துக்கள். இந்த 5 குறில் எழுத்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். கொஞ்சம் லாங்கா ஒலிக்கும். சரி, கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒலிக்கிறதுக்கு. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள் எனப்படும். சரியா? நெக்ஸ்ட், ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஓகே, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு உண்டு. ஓகேவா? எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். சரியா? அந்த டைமிங்கை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறில், நெடில் அப்படிங்கிறத 2 விஷயம் தான் பிரிக்கிறோம். சரியா? இதுக்கு மாத்திரை அளவு உண்டு. இதுக்கு இது நீண்டு ஒலிக்குது இருக்கு இல்லையா? அதுக்கு மாத்திரை அளவு உண்டு. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. சரியா? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் எனது மாத்திரை எனப்படும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவுனா ஒரு மாத்திரை அளவு. சரியா? குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. சரியா? நெக்ஸ்ட், மெய் எழுத்துக்கள் வருவோம். மெய் எழுத்துக்கள் தெரியலையா? மெய் என்பது உடம்பு. மெய்னா என்னதுன்னா உடம்பு. ஓகேவா? உடம்பு என பொருள்படும். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அப்படித்தானே? மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இப்போ மெய் எழுத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு என்னது? அசையும் அப்படின்னு அங்க சொல்றீங்க. சரியா? உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் பெருமா. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஓகேவா? ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். ஓகேவா? ஆகிய
18 மெய் எழுத்துக்கள் ஆகும். ஓகேவா? இதையும் 3 பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வல்லினம், 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 மெல்லினம், இடையினம் அப்படின்ட்டு 3 பிரிப்பாங்க. சரியா? இதுல வல்லினம் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, க ச கசட்ட தப்பற அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். சரியா? மெல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் மீன்ஸ் இந்த இருக்குல்ல, மென்மையா கொஞ்சம் மென்மையா ஒலிக்கும். ஓகேவா? மெல்லினம் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகேவா? இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் இடையினம், இடையினம் இருக்குல்ல, இடையினம் இ, இர், இல், இவ், இல், இல். ஓகேவா? இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் ஆகும். சரியா? மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை அளவு. சரியா? மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒலித்து பார்த்து உணர்வோம். ஒலித்து பார்த்து உணர்வோம். அதாவது இக்கு, இக்கு, இச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. ஓகேவா? அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, வல்லின எழுத்துக்கள் வச்சிருக்காங்க. இங்கு, இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. ஓகே, அதனாலதான் இதுக்கு மெல்லின எழுத்து தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? இ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய 6ம் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது. அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க, இடையின எழுத்துன்னு சொல்லுவாங்க. இடையின எழுத்துன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பெருமா. நெக்ஸ்ட் உயிர்மை பாருங்க. உயிர் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் உயிர்மையுடன் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மை குறில் ஏற்படும் தோன்றுகிறது. இந்த எழுத்து தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால், அதாவது ஆவணம் இந்த எழுத்து நெடில் எழுத்துக்கள். சரியா? உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மை நெடில் தோன்றுகின்றன. ஆகவே உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்ட்டு 2 டைப்பா பிரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து பார்த்துருமா? ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதுதான் என்னது அப்படின்னா அக் எனும் ஆயுத எழுத்து. ஓகேவா? ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை கால அளவு. ஓகேவா? ஒரு மாத்திரை, பீக்கு ஒரு மாத்திரை, லாக்கு ஒரு மாத்திரை. ஏன்னா அது குறில் எழுத்துக்கள் இல்லையா, குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை தான் பெறும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இருங்கிறது மெய் எழுத்து. இருக்கு எத்தனை மாத்திரை அளவு வரும், அரை மாத்திரை அளவு வரும். சரியா? அதே மாதிரிதான் எங்க ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.